அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட காலமாக ஒரு துவாவை கேட்டு அது கிடைக்கல அப்படின்னா இந்த வஜீஃபா உங்களுக்கு போதுமானது. இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அதில் சில தேவைகளை நம்ம அல்லாஹ்விடத்தில் உடனே கேட்போம், அல்லாஹ் உடனே நமக்கு கொடுத்துருவான். ஆனால் சில தேவைகளை நம்ம ரொம்ப பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் அந்த துவாவிற்கு நமக்கு பதில் எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி நீண்ட காலமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு துவாவிற்கு பதில் கிடைக்கல அப்படின்னா இந்த வஜீஃபாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்வான். ஏன்னா இது ரொம்ப சிறந்த ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது. பலராலும் சோதிக்கப்பட்ட ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வஜீஃபாவை இஷாவுடைய தொழுகைக்கு முன்னாடியும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாடியும் செய்யணும். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து சலவாத் 3 தடவை, இஸ்திக்பார் 3 தடவை, அல்ஹம்துலில்லா 3 தடவை. அதற்கு பிறகு இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் 21 முறை ஓதணும். அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, சூரா யாசீனில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆயத்தை தான் நம்ம ஓத போகிறோம். யாசீன் சூறாவை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். எல்லா தேவைகளுக்குமே யாசீன் சூறாவில் தீர்வு இருக்குது. இந்த ஒரு தேவை எனக்கு யாசீன் சூறா ஓதி கிடைக்கல அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லா விதமான ஹாஜத்துக்களுக்கும் யாசீன் சூறா போதுமானது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துமே நமக்கு ரொம்ப சிறந்த ஆயத்துக்கள் தான். நிறைய வஜீஃபாக்களை கொண்ட ஆயத்துக்கள் தான். அதில் இன்றைக்கு ஒரு ஆயத்தை மட்டும் நம்ம எடுத்து ஓத போகிறோம். அது என்ன ஆயத்து அப்படின்னா, அதுதான் இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். சூரா யாசீனில் 82வது வசனம். இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 21 முறை நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக அதற்கு பின்னாடியும் நீங்கள் தரூதே இப்ராஹிம் சலவாத்தை 3 தடவை ஓதுங்க. இந்த வசனத்தினுடைய சிறப்பு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். குன் ஆகுக அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் அது அப்படியே ஆகிரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். கண்டிப்பாக நம்மளோட நீண்ட நாள் தேவையையும் அல்லாஹ் தஆலா குன் ஆகுகன்னு சொன்னால் நமக்கு ஆயிரும். அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த அமலை செய்யுங்க. நீண்ட நாளாக கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்துக்கு இதை செய்யுங்க. ஒரு இஷாவில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அடுத்த இஷாவுக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு துவாவை கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கபூலாக்கி தருவான். கண்டிப்பாக அந்த துவாவில் எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஏன்னா எல்லா மக்களுக்குமே நீண்ட நாள் தேவை ஒன்று நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களோட துவாவை கபூலாக்கி தருவான். மேலும் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஒவ்வொரு ஆசைகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட லட்சிய கனவுகள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்காதீங்க. நேரடியாக ரப்புக்கிட்ட கேளுங்க. ரப்புக்கிட்ட கேட்குறதுக்கு என்ன முறை அப்படின்னு நீங்கள் கவலையப்பட வேணாம். நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லா விதமான தேவைகளுக்கும் வஜீஃபா இருக்குது. இந்த கிதாப் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க. இன்னும் வாங்கினவங்க நிறைய கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கிதாபை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான் அப்படின்னு நிறைய பேர் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மக்கிட்ட ரீசெண்டாக படு வேகமாக போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அது கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த முடி சார்ந்த பிரச்சனை தான். முடி உதிர்தல் அதிகமாக இருக்குது, நரைமுடி அதிகமாக இருக்குது, இன்னும் வழுக்கையாக இருக்குது, டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, இச்சிங்காக இருக்குது. இந்த மாதிரி முடி சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அனைத்திற்குமே ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட இந்த கூந்தல் வளர்ச்சி தைலம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆயிலை நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. ஆயிலில் மிக்ஸ் பண்ணுற மூலிகை மட்டும்தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதை வாங்கி நீங்கள் கட் பண்ணி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு தலைக்கு தேய்க்கக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து ஒரு 15 நாள் நீங்கள் தேய்ங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முடி வளர்ச்சி எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக தேய்க்கலாம். யாருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது.
அது மட்டும் இல்ல, கூந்தல் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட சேல் ஆயிட்டிருக்கு அப்படின்னா, அது மூலிகை சீயக்காய் தூள் தான். இந்த சீயக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இந்த ஹேர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணக்கூடிய மூலிகை உங்களுக்கு வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.